ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. நீங்கள் ஹலோ. ஹலோ சொல்லுங்க. எங்க அண்ணா லைன்ல இருக்காருப்பா, பேசுங்கப்பா. யாரு? எங்க அண்ணா ரஞ்சித் பிரபாகர் சொன்னல. ஆமா சொல்லுங்க. எங்க அண்ணா லைன்ல இருக்காரு, பேசுங்க. சரி சொல்லுங்க. எந்த கடை நம்பருங்க உங்களுக்கு? சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். உனக்கு கடை நம்பர் உங்களுக்கு? கடை நம்பர் நம்மளது கிடையாது சார். இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு கான்கால் போட்டார்ல, அந்த பொட்டையை விடுங்க, அந்த நாயை விடுங்க. அவர் தான் சொல்றாப்புல என்னன்ட்டுன்னு, நம்மளோட கடை ஐடி கார்டு போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டுன்னு. யாருக்கு ஐடி கார்டு போட்டு கொடுத்தாங்களா? நீங்க போட்டு கொடுத்துறீங்க. அந்த ப்ளஸ் நம்ம ஐடி கார்டு போட்டு கொடுத்துறோம். யார் போட்டு கொடுத்துடா? நம்ம ஐடி கார்டு தானே போட்டு கொடுத்துறோம். நம்ம ஐடி கார்டு வச்சிருக்கா? நம்ம ஐடி கார்டு இருக்குதுன்னா நம்ம ஐடி கார்டு இவன் என்ன பண்றான்? இவர் என்ன பண்ணாருன்னா போயிட்டு போட்டோ எல்லாம் குடிச்சிட, காலைல ஒயின் ஷாப் போடுது போட்டோ குடிச்சிட்டு நான் யூடியூப்ல போடுறேன். இவர் கடை இதுதான்ப்பா அவரோட கடை நம்பர் கேட்கறப்ப, கவர்மெண்ட் கடை நம்பர் தான். கடை நம்பர் தெரியல, கடை நம்பர் போட்டோ போட்டு அனுப்புறேன். இவர் தானே பேசுறாரு? இவரு இல்லைண்ணா, ரகு வந்து நம்ம ஆளு. ரகு தான் நம்ம கடை ஓட்டுறது, நம்ம ஒயின் ஷாப். அது நம்ம ஒயின் ஷாப்ல வந்து இவர் வந்து கடை ஓட்டக்கூடாது இவரு ஃபோன் பண்ணி மாத்திருக்காருண்ணா. ரஞ்சித் ஒரு நிமிஷம், நல்லா ஒரே நிமிஷம் ரஞ்சித். சொல்லுண்ணா. ஒரே நிமிஷம் பேசுறது வந்து தெளிவாக இருக்குண்ணா. இப்போ ஒயின் ஷாப் பார் நடத்துறது பேசலாம், வேற யார் பேசலாம்? ஒயின் ஷாப் பார் நடத்துறதுண்ணா. நம்ம கடைண்ணா, நம்ம இடம் நம்ம வாடகை கொடுத்துருக்கோம். நம்ம பார் என்னடா பண்றாரு? ஒரு பேசுவேன் பார் நடத்துற பேசுறதா? ஆமாண்ணா. அவர்கிட்ட போயிட்டு இவங்க வந்து போட்டோ எடுத்துட்டு இது மாதிரி பிளாக்மெயில் பண்ணாங்க. இந்த மாதிரி என்னது கடை நடத்துறீங்க, அந்த மாதிரி டைம்ல கடை முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிக்கிறாங்கண்ணா. யாரு? யூடியூப் சேனல். அவங்க கூட ஒருத்தவங்க இப்ப வந்து பேசிட்டான். அதாவது அவர் பேசிக்கிறாரு, நான் லைன்ல அவர் தாங்கிறாரு. என்ன பேசிட்டான் இவர் வந்து நடுரோட நிக்க அப்படி இப்படி நிக்க உடனே பேசிட்டான். உடனே போட்டு நட்டி விட்டு பேசிட்டேன், எல்லாம் பேசிட்டேன். இல்ல அவர் லைன்ல இருக்கிறாருண்ணா, இப்ப லைன்ல அவர் தாங்கிறாரு. ஹலோ அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னா நம்ம ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்த மாதிரி இவங்க சொல்றாங்க. யார் அந்த பார் ஓனரு? நீங்க பார் ஓனரா? நான் பார் ஓனர் கிடையாதுங்க, நான் ஒரு ரிப்போர்ட்ரு. என்ன பண்ணா செய்தி எடுத்து போட்டேன். அதுக்கு வந்துட்டு என்ன பண்றாருன்னா, இப்போ உங்களுக்கு கான்கால் போட்டுக்காருல்ல, உங்க பேரை சொல்லி இவர் என்ன மிரட்டுறாரு. யூடியூப் சேனல் இவர் தான் யூடியூப் சேனல்ல இருக்காரா? ஹலோ ஏங்க, பார் ஓனர் வந்து மிரட்டுறாரு. இந்த மாதிரி பொறுக்கி மாதிரி பேசுற மாதிரி இருந்தா போனை வச்சிரு, ஒழுங்கா பேசுற மாதிரி இருந்தா பேசுப்பா என்கிட்ட. என்னது? நான் 2013 இருந்து நான் ஜேடில வேலை செஞ்சுனுக்கிறேன். எனக்கு தெரியும் யாரு யூடியூப், யாரு காகிதம், எவன் பொறுக்கின்ற வரைக்கும் எனக்கு தெரியும். என்கிட்ட பேசக்கூடாது, ஒழுங்கா பேசுறதா பேசணும். ஒரு ஆசிரியர் பேசுற மாதிரி பேசும்போது நீ நடுவுல பேசுறன்னா அப்புறம் ஆசிரியர் என்ன பண்றாரு? தம்பி தம்பி, நாளைக்கு நீ ஜெயிலுக்கு போயிட்டு பாக்குறியா? நீ எங்க வேணா திறமை காட்டு. நீ ஒரு பிளாக்ல சரக ஓட்டிட்டு என்ன தேவடா பையன் சொல்லுவ, நான் கேட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா? ஐயோ, நான் ஒரே நிமிஷம் சொல்றேன் கேளு. இப்போ ரஞ்சித் சார் பேசுறேன்னு சொல்லிட்டு அமைதியா பேசினேன் நானு. அவரை வச்சுக்கினே நீ இவ்வளவு பேசுறேன்னா நீ நாளைக்கு என்ன போற? கம்ப்ளைண்ட் இல்ல தம்பி, நீ என்ன போறன்னு பாரு தம்பி. பிளாக்ல ஓட்டுறதுக்கு, சிவசக்தி பார்ல ஓட்டுறதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட், கரெக்டா? யூடியூப் சேனலா? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஏய் போன வைடா லூசு லூசு லூசு. சாயந்தரம் கெஞ்சற, நைட்டு போதையை போட்டு பேசாத. என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது தம்பி. உள்ளே விட்டுருங்க, வந்து நிற்கிறாங்க பாரு.
ஃபுல்லாக போட்டாங்கனாக்கா போதும். நீ நான் எல்லாமே இருக்கு நான் பேக்கெட்டு